டாபிக் வந்து ஃப்ரேம்ஒர்க்னா என்ன, அந்த வேர்டுக்குரிய மீனிங் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ரொம்ப ஆம்பிகஸ், நிறைய இடத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடிய ஒரு வேர்டு அது. ஜார்கன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை ஐடியில். ஸோ சம் ஆஃப் த ஜார்கன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிலேட்டட் ஜார்கன்ஸ் இதுக்கு, ஃப்ரேம்ஒர்க் ரிலேட்டட் ஜார்கன்ஸ், பிளாட்ஃபார்ம், லைப்ரரி, ஃபங்க்ஷன், ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஃப்ரேம்ஒர்க் ரிலேட்டட் ஜார்கன்ஸ். ஸோ இது என்னன்னு பார்ப்போம், பார்த்துட்டு கூடவே ஃப்ரேம்ஒர்க் பார்ப்போம். ஸோ தட் வி கெட் அ கிளாரிட்டி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏபிஐனா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால் தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நார்மல் ஃபங்க்ஷன் கால் வந்து என்னென்னா, ஏதோ ஒரு லைப்ரரிக்கு போகும், அதுலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏபிஐன்றது ஒரு தனி அப்ளிகேஷன் விச் இஸ் ரன்னிங். ஓகேங்களா? லைவாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷனோட நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மெக்கானிசம் இருந்துச்சுன்னா அந்த மெக்கானிசம் பேர் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. எனி அப்ளிகேஷன், ஓகேங்களா, எனிதிங் விச் gives you a interface to it. I mean ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் அது கொடுக்குதுன்னு வச்சிங்களேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து ஏபிஐன்னு சொல்லுவோம். அது ஐ மீன் ஜென்ரலி நம்ம மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. இது வந்து அப்ளிகேஷனோட கனெக்டடாக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் டு த லைப்ரரி சர்வீஸ் ஆர் ஃப்ரேம்ஒர்க் அண்ட் திங். ஓகே, ஸோ இப்போ லைப்ரரினா என்னென்னு பார்ப்போம். லைப்ரரி அதே தான், இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? லைப்ரரியில் வந்து ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? பட் ஏபிஐயில் வந்து பியூர்லி இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷன் கால் மட்டும்தான் இருக்கும். லைப்ரரியில் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஈவன் என்ன சொல்ல, வேரியபிள்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதா இருந்தாலும் இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம், கான்ஸ்டன்ஸ் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் அ கலெக்ஷன், அவ்வளோதான் லைப்ரரி. அது மாதிரி இந்த லைப்ரரின்றது வந்து உங்கள் அப்ளிகேஷனோட உள்ளே வந்து எம்பெட் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் கம்பைல் பண்ணும்போது அதை எடுத்து உங்களோட சேர்த்து வச்சு பார்ட் ஆஃப் யுவர் ப்ராஜெக்டாக கொடுப்பீங்க நீங்கள். இதே ஏபிஐஸ் அப்படி கிடையாது. APIs வந்து இட்ஸ் அ செப்பரேட் அப்ளிகேஷன் விச் இஸ் ரன்னிங் அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு கெட் இன்ஃபோ ஃப்ரம் இட். ஃபார் எக்ஸாம்பிள், அது முன்னாடியே இந்த சொல்லியிருப்போம் நிறைய, அது SOA எல்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி. இப்போ ஏதோ ஒரு சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கா, அதுக்கிட்ட இருந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும். அதாவது கரண்ட் டைம் என்ன அப்படின்னு விண்டோஸ்ட்டை கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். விண்டோஸ் என்ன பண்ணும், ஓஎஸ்ட்டு இருந்தால் அதை எடுத்து உங்கள்கிட்ட விண்டோஸ் OS வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து விண்டோஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஏபிஐ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து OSன்ற ஒரு அப்ளிகேஷனோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு விண்டோஸோட டைமிங் ரிலேட்டட் ஏபிஐஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதான் அது லைப்ரரி. பட் வேர் இஸ் அ லைப்ரரி பெர்ஃபார்ம்ஸ் அ ஸ்பெசிஃபிக் அண்ட் வெல் டிஃபைன்ட் ஆப்ரேஷன். ஓகேவா? ஒரு என்ன சொல்ல, ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கலெக்டிவாக எடுத்து வச்சுருப்போம், ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. அதெல்லாம் எடுத்து ஒரு பண்டிலாக வச்சுருக்கிறது தான் லைப்ரரி. எக்ஸாம்பிள்ஸ், லைப்ரரிஸ்க்கு எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. இமேஜ் மேனிப்புலேஷன், ஸ்ட்ரிங் யூட்டிலிட்டிஸ், ரெகெக்ஸ் லைப்ரரிஸ், மேத் லைப்ரரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ரேப்பர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஐ மீன் இது வந்து ஜார்கன்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் காமன்லி யூஸ்டு வேர்டு இது. ரேப்பர்னா என்னென்னா, நம்ம சாக்லேட் ரேப்பர்ஸ் இருக்குல்ல, அதான் இட் ட்ரைஸ் டு கவர் அப் சம்திங். ஓகேங்களா? எதுக்காக அதை கவர் அப் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் மேட்டர் இருக்குது. சில நேரங்களில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களா, அவன் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கானா, ஒரு தடவை சேஞ்ச் பண்ண உங்களோட கோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், அவனோட டேரெக்டாக இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ரேப்பர் நீங்களாக அது மேலே ஒரு கிளாஸ் எழுதிட்டு அந்த கிளாஸை நீங்கள் கால் பண்ணிக்கிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்ன சொல்ல, ஒரு இது ரேப்பர் வந்து இன்னும் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு கம்யூனிகேஷன் மெக்கானிசம் சீரியல் போர்ட்டாக வச்சுருக்கேன். நாலு பிறகு பேரல் போர்ட்டாக மாற்றலாம். ஐ மீன் பேரல் போர்ட்லேருந்து யூஎஸ்பியாக மாறலாம், இல்லை என்ன வேணால் நான் மாற்றிக்கலாம், ப்ளூடூத் கூட மாற்றிக்கலாம் நான். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்த மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து மேலே ஒரு ரேப்பர் எழுதியிருப்பேன். அந்த ரேப்பர் வந்து நான் வந்து என்னோடய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஹைட் பண்ணிடும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாத்தையும். ஓகேங்களா? ரீபேக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய என் ஃப்ரெண்டு சில ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து ஒரு ப்ராடக்ட் அவங்க பண்ணுறாங்கன்னா வெளியிலேருந்து 2-3 ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதோட லேபிளை பிச்சுட்டு இவங்களோட டப்பாக்குள்ளே போட்டு வச்சு இது என்னோட ப்ராடக்ட்னு விற்றுருவாங்க. வெளியில் அவுட்புட் பார்க்குறதுக்கு, டப்பா பார்க்குறதுக்கு இவங்களோடது மாதிரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே பிரித்து திறந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு கம்பெனியோட ப்ராடக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரேப்பர் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரேப்பர்ஸ் வந்து ஜஸ்ட் ரேப்பர் கேன் ரேப் எனிதிங். ஒரு ஏபிஐ ரேப் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்டை ரேப் பண்ணியிருக்கலாம். ஏபிஐ ரேப் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து விண்டோஸ் ஏபிஐ வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். நாளை பின்ன லினக்ஸ் போகும்போது லினக்ஸ்க்கு ஒரு டைமர் ஏபிஐ மாற்றணும். ஸோ அப்போ வந்து காமனாக கெட் டைம் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் ரேப்பர் எழுதிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, அதுக்குள்ளே இப்போ வந்து விண்டோஸ் வச்சுருப்பேன். தேவைப்பட்டால் யூனிக்ஸ் மாற்றிக்கிடுவேன், இல்லை லினக்ஸ் மாற்றிக்கிடுவேன், என்னோட இஷ்டம். இல்லை மேக் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஓகே? ஸோ அந்த இது.
ஸோ இப்போ ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ லைப்ரரி பார்த்தாச்சு, ஏபிஐனா என்னென்னு பார்த்தாச்சு, ரேப்பர்னா என்ன பார்த்தாச்சு. ஸோ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னு, ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னா ஒரு கட்டுமானம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கட்டுமானம் சென்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல், இந்த சைடில் இமேஜ் போட்டிருக்கேன்ல, இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்ல, திஸ் ஹவ் இட் ஷுட் பி அப்படின்னு என்ன சொல்ல, ஒரு போன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவோம். நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு என்ன சொல்ல வரைமுறை கொடுத்துருவோம். அந்த வரைமுறைக்குள்ளே நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க்குன்றது வந்து எல்லா விஷயத்துலையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பில்டிங் கட்டுறதுனா இப்படி தான் கட்டணும், இவ்வளோ தான் கட்டணும்னு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு வரைமுறை கொடுத்துருக்கோம். தட் இஸ் யுவர் ஃப்ரேம் ஒர்க். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி கட்டுறீங்க, என்ன கட்டுறீங்கன்றதெல்லாம் அது வந்து கேட்காது. பட் அதே இது சில நேரங்களில் வந்து இப்படி தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சுற்றி ஸ்பேஸ் இவ்வளோ இருக்கணும், அது மாதிரி என்ன சொல்ல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தெளிவாக சொல்லிடுவாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அது நீங்கள் எப்படி கட்டுறீங்க அப்படின்றது உங்களோடது. ஓகேவா? இதே ஒரு ஷாப்பிங் மால்ஸ் கட்டுறீங்கன்னா ஃபயர் எக்ஸிட்ஸ், இத்தனை ஃபயர் எக்ஸிட்ஸ் இருக்கணும், இத்தனை இதுக்கு. ஸோ இவ்வளோ எலவேட்டர்ஸ் இருக்கணும், இவ்வளோ லிஃப்ட்ஸ் எலவேட்டர்ஸ் தேவையில்லைன்னு, இவ்வளோ வந்து படிகள் இருக்கணும், அது இவ்வளோ அகலமாக இருக்கணும், ஃப்ரீ ஸ்பேஸ் இவ்வளோ இருக்கணும், பார்க்கிங் ஸ்பேஸ் இவ்வளோ இருக்கணும்னு எல்லாம் தெளிவாக சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வரைமுறை சொல்கிறது தான் வந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. அதில் என்னென்ன இருக்கலாம்னா வந்து ஏபிஐஸ் இருக்கலாம், கிளாஸஸ் இருக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம், லைப்ரரிஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எதுக்குன்னா வந்து இப்போ எங்கள் கம்பெனிலாம் வந்து என்ன பண்ணுவோன்னா வந்து இப்போ C++ கிளாஸ் எழுதுறோன்னா உட்காந்து எல்லாத்தையும் டேரெக்டாக உட்காந்து நான் உட்காந்து கோட் அடிக்க விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா we will define the class name, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு ஒரு XML டிஃபைன் பண்ணிடுவோம். அதாவது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் டிஃபைன் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்கிரிப்ட்டு கொடுத்துருவோம். அந்த ஸ்கிரிப்ட்டு வந்து பார்த்துட்டு அதை உங்களுக்கு வந்து கிளாஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். எதுக்குடா அதை நானே அடிச்சுட்டு போயிடறால, ஏன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வந்து which will have a standardized way. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு நேமிங் கன்வென்ஷன். நான் கிளாஸ் நேம் போடும்போது சி மேப் அப்படின்னு போட்டிருப்பேன், மேப்புன்ற கிளாஸ்க்கு. இன்னொருத்தர் வந்து வெறும் மேப்னு வச்சுருப்பாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் கன்வென்ஷன்ஸ் மாறுதா? இதே ஜென்ரேட்டட் ஃபங்க்ஷனாக இருந்தால் எல்லாருக்குமே என்ன காமன் டைப்பில் ஜென்ரேட் ஆகுதோ அதே இது வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும். அதாவது வந்து ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா ஒரே ஒரு மாத்திரையில் எல்லா சொல்யூஷனும் வேணும்ல, அந்த மாதிரி தான் ஃப்ரேம் ஒர்க். உங்களுக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க, அந்த மாத்திரை எப்படி சாப்பிட்றது, என்ன சாப்பிட்ணுன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? அது மாதிரி ஃப்ரேம் ஒர்க்குன்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி வேக் டேர்ம். இதுதான் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சேர்ந்தா ஃப்ரேம் ஒர்க்கு, இவ்வளோண்டு இருந்தால் தான் ஃப்ரேம் ஒர்க்கு, இல்லை இத்தனை ஐட்டம் உள்ளே இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃப்ரேம் ஒர்க்குன்றது உங்களோட பர்பஸ்க்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஃப்ரேம் ஒர்க் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹாவ் அ ரேஞ்ச் ஃபார் யூஸ் இன் ஸ்பெசிஃபிக் அரேனா. ஓகேவா? நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் எழுதுறேன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் வந்து என்ன சொல்ல ஹைபர்நேட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன், அதை கொண்டு போய் வந்து நான் வேற ஒருத்தனுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. அதை வந்து யூஐக்கு யூஸ் பண்ண முடியாது. அதோட பர்பஸ் வந்து டேட்டா பேஸ் லேயரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதோட முடிஞ்சிருச்சு. அது இன்ட்ராக்ட் பண்ணோன்னா இப்படி தான் கான்ஃபிகர் பண்ணணும், இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அது சொன்னதுபடி நீங்கள் செய்யணும். அதில் வந்து உங்களோட பேராமீட்டர்ஸ் எப்படி மானது என்னெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்விசி இருக்குது, மாடல் வியூ கண்ட்ரோலர்னு, அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஓகே? ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. மாடல் இப்படி இருக்கும், வியூ இருக்கணும், கண்ட்ரோலர்னு 3 பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பேட்டர்னை வச்சு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ரேம் ஒர்க் இஸ் வே ஆஃப் லைஃப்னு சொல்லாங்க. அதாவது வந்து உங்களோட வாழ்க்கை முறை. இந்த கம்பெனியில் போனேன்னா உனக்கு இப்படி தான் இருக்கும் ஃப்ரேம் ஒர்க்கு. அந்த கம்பெனிக்கு போனால் அந்த கம்பெனியில் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போனால் அவன் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் இது. எல்லா கம்பெனியும் மேக்ஸிமம் கஸ்டமைஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? வெளியில் நம்மளா ஓன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது தான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்போம், காமனாக இருக்காது. பட் மோஸ்ட்லி வந்து கம்பெனிஸ் தே ஹேவ் தேர் ஓன் ஃப்ரேம் ஒர்க் ஆர் காமனாக இருக்க ஃப்ரேம் ஒர்க் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை எடுத்து என் கம்பெனிக்காரன் எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எங்கள் பேரில் உள்ளே வச்சுருப்பான். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க், ஸ்ப்ரிங், ஜாவா, மீடியா ஃப்ரேம் ஒர்க் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரேம் ஒர்க் என்னென்னா வந்து இன் அ சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து இட்ஸ் அ கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் விச் ஹெல்ப்ஸ் யூ டு டெவலப் யுவர் அப்ளிகேஷன் ஃபாஸ்டர். ஓகேங்களா? எல்லா அப்ளிகேஷனும் கிடையாது, யுவர் பர்பஸ்க்கு மட்டும்தான் அது. ஓகேங்களா? எதுக்காக கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் வைக்கிறோம், இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஐ மீன் ஃப்ரேம் ஒர்க் இட்ஸ் அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் த நீட் ஃபார் இட்? இட் மேக்ஸ் த ஒர்க் ஈஸியர் வித் காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜிஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் பின்னாடி ஹைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சிம்பிளான விஷயங்கள் மட்டும் உங்கள் கம்பெனிக்காரன் எடுத்து கொடுத்துருப்பான். அது மேலே நீங்கள் ஆன் டாப் ஆஃப் இட் யூ வில் பில்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடதில் வந்து என்னென்னா வந்து
என்ன சொல்ல கம்யூனிகேஷன் எல்லா கம்பெனிலையும் வந்து இந்த லாகிங், அதாவது அப்ளிகேஷன் எழுதுனீங்கன்னா லாகிங்னு ஒன்று தேவைப்படும். அது மாதிரி கான்ஃபிகரேஷன் ஒன்று தேவைப்படும். அது மாதிரி என்ன சொல்ல ரெண்டு இதுக்குரிய பைப்ஸ் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி, இல்லாட்டினா ரெண்டு இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் காமனான விஷயங்கள். இதை வந்து ஒரு டெவலப்பரும் தனித்தனியாக சொந்தமாக எழுதணும்னு இல்லை. ஸோ என் கம்பெனியில் வந்து அது எல்லாத்தையும் ஒரு பிடிச்சி ஒரு இதில் போட்டு அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பேர் வச்சு அந்த ஃப்ரேம் ஒர்க் எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. whenever we want to use it, we have to use the functions in the framework. ஓகேங்களா? ஏதாவது தப்புனா அந்த ஃப்ரேம் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்குனே ஒரு தனி டீம் இருக்குது. அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க க்ளீனாக பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த பேசிக்கான விஷயங்கள் நான் பார்த்து கவலைப்பட தேவையில்லை. அது மேலே என்னோட பிஸ்னஸ் லாஜிக் எழுதுறது மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸாக இருக்கணும். சும்மா உட்காந்து இது ஒர்க் ஆகலை அது ஒர்க் ஆகலைன்னு பார்த்துட்டு கூடாது. மேலே வந்து கோடு ஒழுங்காக இருக்கா, ஐ மீன் என்னோட கோர் லாஜிக் ஒழுங்காக இருக்கான்றது தான் என்னோட ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகேவா? ஐ மீன் ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணணும்னா இட் டைஸ் அ பஞ்ச் ஆஃப் டிஸ்கிரீட் காம்பனன்ட்ஸ். வேறு காம்பனன்ட்ஸை டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் சொன்னேன்ல, லாகிங்கிறது ஒரு காம்பனண்ட்டு, என்ன சீரியலைசேஷன் ஒரு காம்பனண்ட்டு, கான்ஃபிகரேஷன்ன்றது ஒரு காம்பனண்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்டெகிரேட் பண்ணி எனக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு டீமில் இருக்கும்போது நான் இதை தான் யூஸ் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு கோட் எழுதி வச்சுட்டு அந்த கம்பெனி விட்டு கிளம்பிட்டேன்னு வச்சுங்களேன், வரவனுக்கு மண்டை காஞ்சிரும். ஓகேங்களா? இல்லை நான் எனக்கு ஏற்ற மாதிரி கோடை எழுதி வச்சுட்டு ஹேக் பண்ணிவிட்டு அது வெளிலேருந்து ஹேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம கோடிங் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கோடிங் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து நம்பர் ஆஃப் பக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து யார் வேணால் டெஸ்ட் பண்ணலாம் ஈஸியாக. அதை வச்சு ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. கன்சிஸ்டன்சி அக்ராஸ் மெனி பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் Qt ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. Qt ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எழுதுனீங்கன்னா லினக்ஸில் ரன் ஆகும், விண்டோஸ்லேயும் ரன் ஆகும். ஏன்னா அது கீழே இருக்க விஷயத்தை அது ஹைட் பண்ணிடுது. ஓகே, ஆன் டாப் ஆஃப் இட் யூ ஹேவ் டு ரைட் யுவர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இப்போ ஃப்ரேம் ஒர்க் பார்த்துட்டோம். ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஆர்கிடெக்சருக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு இதோட இந்த செஷனோட கோல் முடிஞ்சு போச்சு. ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு கம்பெனியில் இல்லாட்டினா ஒரு பர்பஸ்க்கு தேவையான ஒரு விஷயத்தை கண்ட்ரோல்டு வேலை செய்கிறதுக்குரிய ஒரு விஷயம் தான் வந்து ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ ஆர்கிடெக்சருக்கும் ஃப்ரேம் ஒர்க்கும் இப்போ என்ன வித்தியாசம்? என் கம்பெனியில் ஒரு ஆர்கிடெக்சர் வச்சுருவாங்க, உங்கள் கம்பெனியில் ஒரு ஆர்கிடெக்சர் வச்சுருப்பான்னு சொல்லுவீங்களா? ஆர்கிடெக்சர் வந்து இந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ டிசைன் ஸ்டைல். என்ன சொல்ல, இப்போ பில்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கோயில்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க கோயிலெலாம் ஒரு மாதிரி இருக்கும். இதே நார்த் இந்தியாவில் இருக்க கோயில் போனீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, சர்ச்சஸ் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கிறது ஃபுல்லாக கோயில் தான், பட் ஒருத்தர் ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதுதான் அந்த இது ஆர்கிடெக்சர் வந்து இட்ஸ் அ பிகர் பிக்சர். ஓகேங்களா? ஒரு ஆர்கிடெக்சர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதில் வந்து 1 or more ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம். என்னோட அப்ளிகேஷன் எழுத போகிறேன்னா இதுக்கு வந்து ஒரு 3 ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படுதுப்பான்னு நான் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே இருக்குது, அதாவது வந்து ஃப்ரேம் ஒர்க்கு மேலே இருக்க தாத்தா வந்து ஆர்கிடெக்சர். தாத்தா தான் சொல்லுவார் இதெல்லாம் எடுத்து போடுங்க. அதாவது ஆர்கிடெக்சர்ன்றது வந்து என்ன சொல்லிக்கிற ஒரு விஷயம். வேறஸ் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் வந்து ஆக்சுவல் கோடிங் ரிலேட்டட் விஷயங்கள். என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவேன், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறேன், என்னென்ன டிசைன் மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் சொல்கிறது தான் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஆர்கிடெக்சர் இஸ் கன்சர்ன்ட் வித் இஷ்யூஸ் பியாண்ட் அல்காரிதம் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? பியாண்ட் அப்படின்ற வார்த்தை ஏன் சொல்கிறேன்னா, வென் அல்காரிதம் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கம்ஸ் இன் டு பிக்சர், தட் இஸ் கால்ட் டிசைன் பேட்டர்ன். டிசைன் பேட்டர்னுக்கு மேலே இருக்க ஒரு விஷயம் தான் வந்து ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சர் லேஸ் டவுன் த ஃபவுண்டேஷன் ஃபார் த ஃபர்தர் டிசைன். ஃபர்தர் டிசைனுக்கு வந்து ஆர்கிடெக்சர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுது. ஸோ இப்போ வந்து அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது, பிளாட்ஃபார்ம்னு ஒரு விஷயம். பிளாட்ஃபார்முக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக நிறையா போடுற இந்த செஷனில், பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பேர் பண்ணிங்க, ரீகால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து இட் ரெஃபர்ஸ் ஒன்லி டு சாஃப்ட்வேர் அண்ட் இக்னோர்ஸ் ஹார்ட்வேர். ஓகேங்களா? இது வந்து சாஃப்ட்வேர் காம்பனண்ட்டை மட்டும் தான் ஃப்ரேம் ஒர்க் சொல்லும். ஹார்ட்வேரை பொதுவாக பேசவே மாட்டோம் ஃப்ரேம் ஒர்க்கில். ஓகேங்களா? ஃப்ரேம் ஒர்க் அதை வந்து என்ன சொல்ல, ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் எழுதுவீங்க. உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகிற இடம் இருக்குல்ல, அது பேர் ஒரு பிளாட்ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஓஎஸ் ஒரு பிளாட்ஃபார்ம், லினக்ஸ் ஓஎஸ்ன்றதெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? அது சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம். ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ன்றது என்ன சொல்ல, மெர்க்குரி இன்டெல் மதர் போர்டு வேணுமா, ஏஎம்டி மதர் போர்டு வேணுமா, மேக் ஓடது இருக்கா, ஸோ எந்த ஹார்ட்வேரில் இல்லை, சொலாரிஸ் ஹார்ட்வேரில் ரன் ஆகுதா, எந்த ஹார்ட்வேர் ரன் ஆகுது அப்படின்றதெல்லாம் பிளாட்ஃபார்ம் சேர்ந்தது. பிளாட்ஃபார்மில் வந்து 2 விஷயம் இருக்குது, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்குது. பட் வேற ஃப்ரேம் ஒர்க் வந்து வெறும் சாஃப்ட்வேர் பார்ட் தான். பிளாட்ஃபார்மோட பர்பஸ் வந்து என்னென்னா வந்து உங்களோட டைத்தை சேவ் பண்ணுறது கிடையாது. ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களோட டைத்தை சேவ் பண்ணுறதுக்கான விஷயம். பிளாட்ஃபார்ம் வந்து என்னென்னா வந்து ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி கொடுக்குது, அவ்வளோதான்.
இப்போ அந்த ஜார்கன்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி பிக்டோரியலாக பார்ப்போம். ஏன்னா நிறையா இன்றைக்கி பார்த்துட்டோம். ஸோ அந்த நிறையா பார்த்ததுனால நான் உங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பிளாட்ஃபார்ம். இதுதான் அடித்தளம். ஓகேங்களா? அனாலஜி பார்த்திங்கன்னா நம்ம ரோடு, தண்ணி, ஏர், இந்த கடல், காற்று, இதெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். இது மேலே நீங்கள் என்னென்ன பண்ணவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மேலே வந்து நீங்கள் நிறையா லைப்ரரிஸ் இருக்கும். எதுக்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ரோடுக்கு போகிறீங்கன்னா வீல்ஸு, பிரேக்ஸ் இருக்கும். வாட்டருக்கு போகிறீங்கன்னா பெடல்ஸு, ஆங்கர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஏரில் போனீங்கன்னா வந்து ஃப்ளாப்ஸு, விங்ஸு அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்குறது லைப்ரரிஸ். இந்த லைப்ரரிஸ் உள்ள இருக்கிறது வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு வேலையை பார்க்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன் ஆர் மோர் லைப்ரரிஸை யூஸ் பண்ணி யூ கேன் பில்ட் அ ஃப்ரேம் ஒர்க். இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கொண்டு வரலாம். இதில் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து என்ன சொல்ல, இந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஈக்குவலண்ட்டாக வச்சுங்களேன். ஃபேக்ட்ரி மாதிரி ஃப்ரேம் ஒர்க்குன்றது. ஓகே, அந்த ஃபேக்ட்ரி மேலே அந்த ஃபேக்ட்ரியோட பர்பஸ் என்ன? இட் ஹெல்ப்ஸ் டு பில்ட் அ அப்ளிகேஷன் விச் இஸ் அ காரை வந்து உங்களுக்கு பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஏபின்றது அந்த காரை எப்படி ஆக்சஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயம். காருக்கு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கீ போடுறீங்களா, அது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, தட்ஸ் அன் ஏபிஐ. பிரேக்ஸ், மிதிக்கிறது, அது மாதிரி டோர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஏபிஐ. ஹவு யூ இன்டர்ஃபேஸ் வித் தட் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஆர்கிடெக்சர்ன்றது வந்து இதை ஃபுல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம். நீங்கள் எப்படி டிசைன் பண்ண போகிறீங்க, உங்களோட கட்டுமானம் எப்படி இருக்குது, ஐ மீன் உங்களோட இது எப்படி இருக்க போகுது. இப்போ ஒரு காருக்கு இன்னொரு காருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த வித்தியாசங்கள்லாம் எதை பற்றி சொல்கிறதுனா இந்த ஆர்கிடெக்சரை வச்சு தான் சொல்லுவாங்க. ஒரு இதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. இப்போ ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ் கார்ஸு, எஸ்யூவிஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ஆர்கிடெக்சரில் வரும். அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த ஃப்ரேம் ஒர்க் ஆர்கிடெக்சர், அதாவது வந்து பெரிய கார் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைப்ரரி எடுப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் எடுப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏபிஎஸ் வெளில வரும். அதே எஸ்யூவிஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய பெரிய கார்ஸ், மிட் சைஸ் கார்ஸை விட்டு பெரிய சைஸ் கார் போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கார் டைப், அதாவது ஒரு ஆர்கிடெக்சர் டைப்பை பொறுத்து your choice of framework, library, everything will differ. ஓகேங்களா? So that's all with this jargons. Okay, thank you friends, bye bye.